கேஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பென்சி ரவையில் உப்புமா செய்கிறோம். கேஸ் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் நசுக்கி வச்சுன்னு எல்லாம் போட்டு எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். காய் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் இப்போ போட்டு கொஞ்சம் வேக வச்சு இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணலாம். போட்ட பெரிய மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு காய் கொஞ்சம் வேக வச்சு மிக்ஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ரொம்ப தேவையான உப்பு போட்டுக்குவோம். காயில் உப்பு போட்டிருப்போம், நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு தான் போடுறேன். கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம். ரைஸ் நல்லா கொச்சின்னு இருக்கு. இப்போ ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டு கலக்கணும், அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். பாருங்க, உப்புமா ரெடி. பென்சி ரவை உப்புமா.